வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல டாடா IPL 2025ஓட கிராண்ட் ஃபினாலே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரும் பஞ்சாப் கிங்ஸ் இந்த பர்டிகுலர் ரெண்டு டீம் தான் ஃபைனல்ஸ்ல நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இந்த சீசன்ல ஒரு நியூ டீம் சாம்பியன்ஸ் பட்டத்தை வெல்ல போறாங்க. அது எந்த டீம் வெல்ல போறாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஜூன் 3 நைட்டு 7:30 நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ வீடியோ தான் நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், கிராண்ட் லீக்ல அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜில பிளே பண்ணலாம், ஸ்மால் லீக்கு பெஸ்டான ஆப் எது, எந்த மாதிரி கான்டெஸ்ட்ல ரெகுலரா பிளே பண்ணா ப்ராஃபிட் எடுக்க முடியும், இந்த மாதிரி ஃபேண்டசி சம்பந்தப்பட்ட கம்ப்ளீட் அனாலிசிஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க முழுக்க ஃப்ரீயாவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்து லிங்க் எடுத்து நம்ம அஃபீஷியல் சேனல்ல கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம பிரைம் எதுவும் பண்ணல, முழுக்க டீம்ஸ் எல்லாமே நான் எந்த டீம் யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணணும் சேம் அதே டீமை ஃப்ரீயா நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கேன். ஃப்ரீ டீம்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல்ல கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃபேண்டசில பிளே பண்றதுக்கு ஒரு பெஸ்டான தேடிட்டு இருக்கீங்களா? அப்ப உடனே நீங்க குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. குபேரா ஃபேண்டசி ஆப் ஸ்மால் லீக்கு ரொம்ப பெஸ்டான ஆப். இதெல்லாம் விட எனக்கு டீம் செட் பண்ண டைம் இல்லை, ஒரு 10 டீம் 20 டீம்லாம் செட் பண்ண டைமே இல்லை அப்படின்னு நினைக்கிற யூசர்ஸ் அப்படின்னா உடனே குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த டியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இதுல 5 பிளேயர்ஸை மட்டும் அவங்க மேண்ட்ரியா கொடுத்துருப்பாங்க. அந்த 5 பிளேயர்ஸை பத்தி மட்டும் அனலைஸ் பண்ணுங்க. அதுல யார் ஃபேண்டசிஸ் அதிக பாயிண்ட்ஸ் வருவாங்க அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் பண்ணிட்டு அந்த பிளேயரை பிக் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஐடன் மார்க்கராம பிக் பண்றோம் அப்படின்னா நம்மளோட ஆப்போனன்ட்ஸ் பேலன்ஸ் இருக்க 4 பிளேயர்ல இருந்து அவங்க ஒருத்தரை பிக் பண்ணுவாங்க. அவங்க குட்டன் டிகாக்க ட்ரை பண்றாங்க. இப்போ ஐடன் மார்க்கராமுக்கு டூயல் ஆப்ஷன் இருக்கு. அவர் ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துறாரு. இப்போ குட்டன் டிகா கொஞ்சம் இயர்லியா விக்கெட் விடுறாரு, ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் தான் வராரு அப்படின்னா இங்க பாயிண்ட்ஸ் அடிப்படையில யார் அதிக பாயிண்ட் இருக்காங்களோ அவங்க தான் அந்த கண்டஸ்டோட வின்னர். உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஈஸியா நீங்க ஒரே ஒரு பிளேயரை பிக் பண்ணி மணி நிறைய ஏர்ன் பண்ணலாம். எந்த ஒரு GST TDS எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம 10,000 ரூபாய்க்கான கிவ் அவே இருக்கு. ஸோ இதுல ஃப்ரீயா கூட நீங்க டீமை பிக் பண்ணி பிளே பண்ணலாம். ஸோ அதை விட டியோ ஆப்ஷன் ரொம்ப பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். ஈஸியா ஒரே ஒரு பிளேயரை பிக் பண்ணி மணி நிறைய நீங்க ஏர்ன் பண்ணலாம். குபேரா ஃபேண்டசி ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்து லிங்க் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிக்கால்ஸ். அண்ட் தென் இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த வென்யூல இந்த சீசன்ல ஓவராலா 8 மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல 6 மேட்சஸ் ஹை ஸ்கோரிங் வென்யூவா தான் இது வரைக்குமே அமைஞ்சிருக்கு. இதே சீசன்ல ஓவராலா 5 ட்ராக் யூஸ் பண்றாங்க அகமதாபாத் கிரவுண்ட்ல. அதுல 4 ட்ராக் வரைக்குமே அவங்க ரெட் சாயில் பிச்சை தான் யூஸ் பண்றாங்க. ஸோ ரெட் சாயில் பிச்சை யூஸ் பண்றாங்க அப்படின்னா இட்ஸ் டோட்டலி பேட்டர்ஸுக்கு சாதகமாக தான் அமையும். சப்போஸ் ஃபைனல்ல பிளாக் சாயில் பிச்சை யூஸ் பண்றாங்க அப்படின்னா அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பவுலர்ஸுக்கு சாதகமா டீமை ரெடி பண்ணணும். ஸோ லைன் அப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பிச் ரிப்போர்ட்ல ரெட் சாயில் பிச் யூஸ் பண்றாங்களா பிளாக் சாயில் பிச்சை யூஸ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்களான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. ரெட் சாயில் பிச்சுனா டோட்டலா பேட்டர்ஸ்க்கு சாதகமா போங்க, இல்ல பிளாக் சாயில் பிச்சுனா நீங்க பவுலர்ஸ்க்கு சாதகமா டீமை பிக் பண்ணி பிளே பண்ணலாம். அண்ட் தென் இந்த வென்யூ பொறுத்த வரைக்கும் பேட்டர்ஸ் அண்ட் தென் மீடியம் பேஸ் பவுலர் யார் நிறைய ஸ்லோ பால் கட்டர்ஸ் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு இது வரைக்குமே நிறைய சாதகமா அமைஞ்சிருக்கு. அண்ட் தென் இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 174. ஹை ஸ்கோர்னு பார்க்கும்போது 243 பஞ்சாப் கிங்ஸ் இதே வென்யூல GTக்கு அகைன்ஸ்டா ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. லோ டோட்டல்னு பார்க்கும்போது 89 ரன் GT DCக்கு அகைன்ஸ்டா விக்கெட்டை பறி கொடுத்துருக்காங்க. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் வரும்போது 36 IPL மேட்சஸ், அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 16, 19 மேட்சஸ் சேஸ் பண்ண டீமும் வின் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த சீசன்ல 8 மேட்சஸ் ஓவராலா 7 லீக் மேட்சும் ஒரு குவாலிஃபயர் செகண்ட் மேட்சும் நடந்திருக்கு. அதுல பார்க்கும்போது 7 மேட்சஸ் 8ல 7 ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீமும் ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் சேசிங்ல இந்த வென்யூல இந்த சீசன்ல வின் பண்ணிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி எந்த டீம் டாஸ் வின் பண்ணாலுமே பவுலிங் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கண்ட்ரோல் பண்ணி பவுல் பண்ணிடலாம், செகண்ட் இன்னிங்ஸ்ல சேஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் பஞ்சாப் கிங்ஸ் டாஸ் வின் பண்ணாலும் சரி, RCB டாஸ் வின் பண்ணாலும் சரி, மோஸ்ட்லி பவுலிங் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் தான்
அதிகப்படியான மேட்சை வின் பண்ணிருக்காங்க. ஹெட்ஹெட்ல ஓவரால் 36 மேட்சஸ், அதுல ஆர்சிபி 18, பஞ்சாப் கிங்ஸ் 18 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. வின்னிங் ப்ரெடிக்ஷன் பார்க்கும்போது 50-50 ஆப்ஷன் தான். ஒரு குவாலிட்டி டீமோட தான் ரெண்டு டீமுமே வராங்க. ஸோ கண்டிப்பா இந்த ஃபைனல் ஒரு நெயில் பைட்டிங் மேட்சா தான் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 12 பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி விராட் கோலி அண்ட் தென் பிலிப் சால்ட் இவங்க ரெண்டு பேர் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அட் நம்பர் 3 மயங்க் அகர்வால் அண்ட் தென் ரஜத் பட்டிதர், ஜிதேஷ் சர்மா. இந்த பர்டிகுலர் மேட்ச் டீம் டேவிட் உள்ள வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா லியன் லிவிங்ஸ்டன் பெரிய அளவுல ஃபார்ம்ல எல்லாம் நிறைய ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. ஸோ பேட்டிங்ல ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸா டீம் டேவிட்டை உள்ள கொண்டு வருவாங்க. அண்ட் தென் ரொமரியோ செஃபர்ட், குருணல் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஜாஸ் ஹேசல்வுட், சுயா சர்மா, யாஸ் தயால். இதான் ஆர்சிபியோட ப்ராபபிள் பிளேயிங் 12. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் சுயா சர்மாவும் அண்ட் தென் மயங்க் அகர்வால் இவங்க ரெண்டு பேரும் இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ பவுலிங் அட்டாக்னு பார்க்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சீமர் யாஸ் தயால் 1, ஜாஸ் ஹேசல்வுட் அண்ட் தென் புவனேஸ்வர் குமார், ரொமரியோ செஃபர்ட் 4 சீமர்ஸ். அண்ட் தென் ஸ்பின் அட்டாக்ல லெக் பிரேக் ஸ்பின்னர் சுயா சர்மா அண்ட் தென் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்ல குருணல் பாண்டியா. ஓவராலா 6 ப்ராப்பர் பவுலிங் ஆப்ஷனோட தான் வரப்போறாங்க. இதுல ஜாஸ் ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார், யாஸ் தயால் இவங்க 3 பேருமே அவங்களோட 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இப்ப சுயா சர்மா, குருணல் பாண்டியா, ரொமரியோ செஃபர்ட் இவங்க எல்லாத்தையும் ஒரு 3 ஓவர் 2ல இருந்து ஒரு 3 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இது ஆர்சிபியோட ப்ராபபிள் பிளேயிங் 12 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ அப்படியே நம்ம பஞ்சாப் கிங்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு அன்பீட்டபிள் டீமா வராங்க. சோ பிரியான் சாரியா, பிரப்சிம்ரன் சிங் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ல இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அட் நம்பர் 3 ஜாஸ் இங்கிலீஷ், ஸ்ரேயஸ் ஐயர், நேஹல் வதிரா, சசாந்த் சிங், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், அஸ்மதுல்லா ஓமர்சாய், கைல் ஜெமிசன், யஸ்வந்தர் சகல், ஹர்தீப் சிங். லாஸ்ட் மேட்ச் இந்த இடத்துல வைசாக் விஜயகுமார் பிளே பண்ணாரு. சோ ஆர்சிபில தான் ஆல்ரெடி வைசாக் விஜயகுமார் பிளே பண்ணனால அவரோட பவுலிங்ல நிறைய நெட்ஸ்ல பிளே பண்ணிருப்பாங்க. சோ அதனால ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா ஹச் பிரார் ஒரு நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கனால இந்த பர்டிகுலர் மேட்ச் ஹச் பிரார் உள்ள இம்பாக்ட் பிளேயரா பிளே பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சோ ஹச் பிராரும் அண்ட் தென் பிரப்சிம்ரன் சிங் இவங்க ரெண்டு பேரும் இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு நல்ல கேப்டன்சியே பண்ணிட்டு இருக்காரு இந்த சீசன்ல ஸ்ரேயஸ் ஐயர். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் கேப்டு இந்தியன் பிளேயர்ஸ் அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர் 1, யஸ்வந்தர் சகால் 2, ஹர்தீப் சிங் 3. ஓவராலா 3 கேப்டு பிளேயர்ஸோட வரப்போறாங்க. அன்கேப்டு பிளேயர்ஸ் பார்க்கும்போது பிரியான் சாரியா 1, பிரப்சிம்ரன் சிங் 2, நேகல் வதிரா 3, சசாந்த் சிங் 4, ஹச் பிரார் 5. ஓவராலா 5 அன்கேப்டு பிளேயர்ஸ். இதெல்லாம் பெரிய சாதனை சொல்லலாம் ஸ்ரேயஸ் ஐயரோட கேப்டன்சி. இவரோட கேப்டன்சில தான் ஒரு 11 ஆண்டுக்கு அப்புறம் பஞ்சாப் கிங்ஸ் இந்த சீசன் ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆகியிருக்காங்க. சோ இப்போ இந்த டீமோட பவுலிங் அட்டாக்னு பார்க்கும்போது லெஃப்ட் ஆர்ம் சீமர்ல ஹர்தீப் சிங் 1 அண்ட் தென் ரைட் ஆர்ம் சீமர் கைல் ஜெமிசன், அஸ்மதுல்லா ஓமர்சாய் அண்ட் தென் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 4. அண்ட் தென் ஸ்பின் அட்டாக்னு பார்க்கும்போது யஸ்வந்தர் சகல் லெக் பிரேக் அண்ட் தென் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்ல ஹச் பிரார். ஓவராலா 6 ப்ராப்பர் பவுலிங் ஆப்ஷனோட வரப்போறாங்க. மோஸ்ட்லி இந்த 6 பிளேயருமே பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுல அதிகப்படியான ஓவர்னு பார்க்கும்போது ஹர்தீப் சிங் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு, அஸ்மதுல்லா ஓமர்சாய் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு, கைல் ஜெமிசன் 4, யஸ்வந்தர் சகல் ஒரு 3. ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 15 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 5 ஓவர்ல ஹச் பிரார் 3 அண்ட் தென் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ஒரு 2ல இருந்து 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதான் பஞ்சாப் கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 12 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ ரெண்டு டீம்ல இருந்தோம் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் எப்படிலாம் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, கிராண்ட் லீக்ல எந்த மாதிரி ரிஸ்கா பிக் பண்ணலாம், ஸ்மால் லீக் பெஸ்டான டீம் எது அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் கிடைக்கும். அந்த ஐடியாவை யூட்டிலைஸ் பண்ணி ஒரு பெஸ்டான ஃபேண்டசி டீமை இந்த பர்டிகுலர் மேட்சில் கிரியேட் பண்ணுங்க. இப்போ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது விராட் கோலி வந்துருவாரு. சோ கண்டிப்பா த மேன் இன் ஃபார்ம் கன்சிக்யூட்டிவா ஆடிட்டு இருக்காரு, 7 50s இருக்காரு இந்த சீசன்ல. சோ இந்த பர்டிகுலர் மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட் ஆர்சிபி பண்றாங்க அப்படின்னா இவர் பேட்ல இருந்து ஒரு 20ல இருந்து ஒரு 30 ரன் வரைக்கும் நம்ம சரிடா எதிர்பார்க்கலாம். இவருக்கு த்ரெட்னிங் கொடுக்கக்கூடிய பவுலர் அப்படின்னா கைல் ஜெமிசன். கண்டிப்பா கைல் ஜெமிசனோட ஓவர்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கண்டிப்பா ஸ்ட்ரகிள் ஆவாரு. அதுவே சேசிங்னு வரும்போது கண்டிப்பா இவர் பேட்ல இருந்து 40+ ரன் வரைக்கும் நம்ம சாலிடா எதிர்பார்க்கலாம். சோ செகண்ட் பேட் பண்றாங்க ஆர்சிபி அப்படின்னா ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன் விராட் கோலி. ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல கூட ட்ரை பண்ணுங்க. அதுவே ஃபர்ஸ்ட் பேட்னு வரும்போது ஒரு 80% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் பிலிப் சால்ட் த மேன் இன் ஃபார்ம் கண்டிப்பா பவர் பிளேவை யூட்டிலைஸ் பண்ணி ஆடிடுவாரு. இவர் பேட்ல இருந்து கண்டிப்பா ஒரு 20ல இருந்து ஒரு 45 ரன் வரைக்கும் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் எதிர்பார்க்கலாம். சோ ஆர்சிபில அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் விராட் கோலிக்கும் பிலிப் சால்ட்டுக்கும் நீங்க
இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ஜிதேஷ் சர்மா விக்கெட் கீப்பர் பிளஸ் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. நம்ம பார்த்திருந்தோம் லாஸ்ட் மேட்ச் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான நாக் ஆடிருந்தார். கண்டிப்பா இவர் பேட்ல இருந்து ஒரு 25ல இருந்து ஒரு 45 ரன் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் பவுலிங் அட்டாக்ல பார்க்கும்போது ஜாஸ் ஹேசல்வுட் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆர்சிபி பவுல் பண்றாங்க அப்படின்னா புவனேஸ்வர் குமார் இந்த பர்டிகுலர் மேட்ச் 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் வரும்போது ஆவரேஜா 1 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் வரும்போது நீங்க யாஸ் டயாலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சோ யாஸ் டயாலையும் புவனேஸ்வர் குமாரையும் இன்னிங்ஸ் வைஸ் நீங்க ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. சோ ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பால் அப்படின்னா புவி கிட்ட இருந்து 2 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ் வரும்போது யாஸ் டயால் 2 விக்கெட்டை எடுத்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. டூயல் ஆப்ஷன்ல இந்த பர்டிகுலர் மேட்ச் ரொமரியோ செஃபார்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சோ பேட்டிங்ல கண்டிப்பா சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா ஒரு 25 ரன்னும் பவுல்ல 2 விக்கெட் வரைக்குமே இந்த மேட்ச் ரொமரியோ செஃபார்ட் இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா ரொமரியோ செஃபார்ட் இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். ஒரு 80% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆர்சிபில அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா விராட் கோலி 1, பிலிப் சால்ட் 2, ஜிதேஷ் சர்மா 3, ஜாஸ் ஹேசல்வுட் 4, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா புவி, அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா யாஸ் டயால் 5 அண்ட் தென் ரொமரியோ செஃபார்ட் இந்த 6 பிளேயர்ஸுக்கும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் பேலன்ஸ் இருக்கிறதுல ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா டீம் டேவிட் கண்டிப்பா 15 ஓவருக்கு அப்புறம் பேட்டிங்ல உள்ள வராரு அப்படின்னா குயிக்கா ஒரு 20 பால் ஃபேஸ் பண்றாரா அவர் பேட்ல இருந்து ஒரு 40 ரன் வரைக்கும் நம்ம சார் எதிர்பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பேட் ஆர்சிபி அப்படின்னா டீம் டேவிட்ட ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா ஒரு 80% டீம்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் மயங்க் அகர்வால் அவரோட பேட்ல இருந்து கண்டிப்பா ஸ்கோர் வரும். ஒரு குட்டி கேமையும் ஆடி கொடுத்துட்டு போயிருவாரு. எப்படின்னா ஒரு 15 to 20 பால் ஃபேஸ் பண்றாரா ஒரு 30ல இருந்து ஒரு 35 ரன் ஆறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இல்ல கொஞ்சம் இயர்லியா கூட விக்கெட் வரதான சான்ஸ் இருக்கும். சோ 30% டீம்ல மட்டும் மயங்க் அகர்வால் அண்ட் ரஜத் பட்டிதார் ஒரு 50-50 ஆப்ஷன் தான். பேட்ல பட்டுச்சு அப்படின்னா ஒரு பேட் வந்து ஒரு 30+ ரன் வரும். இல்லைன்னா இயர்லியா விக்கெட் வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ ரஜத் பட்டிதார ஒரு 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் தென் குருணால் பாண்டியா 1 விக்கெட் கிடைக்குது அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் கேம் சேஞ்சிங் பிளேயரா குருணால் பாண்டியா இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். இல்ல ஒரு எக்ஸ்பென்சிவான பவுலரா கூட இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. சோ இவரையும் நீங்க கிராண்ட் லீக்ல ரிஸ்க் எடுக்கிற டீம்ல மட்டும் ஒரு 40% டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ரிஸ்க் எடுக்கிற டீம்ல வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல குருணால் பாண்டியாவை இந்த பர்டிகுலர் மேட்ச் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் சுயாஸ் சர்மா போத் இன்னிங்ஸா இருந்தாலும் ஆவரேஜா 1 விக்கெட் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நீங்க ரிஸ்க் எடுக்க தயாரா அப்படின்னா ஆர்சிபி செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணும்போது சுயாஸ் சர்மாவை ஒரு ரிஸ்கா ட்ரை பண்ணி பாருங்க. அவரு ஒரு 3 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக். சோ செகண்ட் இன்னிங்ஸ்ல ட்ரை பண்ணும்போது ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ரிஸ்கா கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பிரியான் சாரியா பிரப்சிமரன் சிங் 2 பேரும் இன்னிங்ஸை ஓபன் பண்றாங்க. இப்போ இனிஷியலி ஆர்சிபில இருந்து புவனேஸ்வர் குமார், யாஸ் டயால் அண்ட் தென் ஜாஸ் ஹேசல்வுட் இவங்க 3 பேர் தான் இனிஷியலி பவுல் பண்ண போறாங்க. சோ இதுல புவி கிட்ட இனிஷியலா ஸ்விங் இருக்கும். அண்ட் தென் ஒரு குயிக் பவுன்சர் அன்பார்ச்சுனேட்டா பவுல் பண்றாரு அப்படின்னா அங்கேயே பிரப்சிமரன் சிங்கோட விக்கெட் காலி ஆகிடும். அண்ட் தென் பிரியான் சாரியா லெஃப்ட் ஹேண்ட் சீமருக்கு எகென்ஸ்டா லிட்டில் பிட் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. சோ அவரோட விக்கெட்டை யாஸ் டயால் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க பஞ்சாப் கிங்ஸ் அப்படின்னா பிரப்சிமரன் சிங்கை நீங்க தவிர்த்திடலாம். ஏன்னா ஃபிளாப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் பிரியான் சாரியா போத் இன்னிங்ஸா இருந்தாலும் ஒரு 20ல இருந்து ஒரு 35 ரன் ஆவரேஜா ஆடி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பிரப்சிமரன் சிங்கை சேஸ் பண்ண போறாங்க பஞ்சாப் கிங்ஸ் அப்படின்னா மட்டும் நீங்க பிரப்சிமரன் சிங்குக்கு ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் ஜாஸ் இங்கிலீஷ் மஸ்ட் பிக் ஆப்ஷன் விக்கெட் கீப்பர்ல ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. கண்டிப்பா இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு பேட்ல இருந்து 30ல இருந்து ஒரு 60 ரன். இப்போ ஆர்சிபிக்கு பெரிய தலைவலி அப்படின்னா ஜாஸ் இங்கிலீஷோட விக்கெட் எடுக்கிறதுல தான் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பா இவர் பேட்ல இருந்து 30+ ரன் ஒரு கேப்டன் அண்ட் தென் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல கூட நீங்க ஜாஸ் இங்கிலீஷை இந்த பர்டிகுலர் மேட்ச் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்ரேயஸ் ஐயர் லாஸ்ட் மேட்ச் மும்பை இந்தியன்ஸ்க்கு எகென்ஸ்டா ஒரு எக்ஸ்ட்ராடினரியான நாக் ஆடி இருந்தாரு. இவருக்கு த்ரெட்னிங் கொடுக்கக்கூடிய பவுலர் அப்படின்னு பார்க்கும்போது ஜாஸ் ஹேசல்வுட் டெஸ்ட் லைன் அந்த டெஸ்ட்ல பவுல் பண்ணக்கூடிய அந்த குட் லென்த் பால பவுல் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா ஸ்ரேயஸ் ஐயரோட விக்கெட் எடுக்கிறதான சான்ஸ் இருக்கும். இந்த பர்டிகுலர் மேட்ச் 50-50 ஆப்ஷன்ல மட்டும் ஸ்ரேயஸ் ஐயரை ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. நீங்க ஒரு 10 டீமா ஒரு 5 டீம்ல மட்டும் நீங்க ஸ்ரேயஸ் ஐயருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் நேகல் பதிரா கண்டிப்பா இவர் பேட்ல இருந்தும் ஒரு 20ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் சசாந்த் சிங்
ஸோ இயர்லியா பிரத்சிம்ரன் சிங், பிரியான் சாரியா அந்த ஸ்ரேயஸ் ஐயர் இவங்களோட விக்கெட்ல இயர்லியா விழுந்துடும் அந்த மாதிரி ஒரு டீமை ரெடி பண்றீங்க அப்படின்னா அந்த டீம்ல சசாந்த் சிங்குக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா இவரு உள்ள வந்து ஒரு 30% அடிச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஸ் இருக்கு. சப்போஸ் பிரியான் சாரியா, பிரத்சிம்ரன் சிங், ஸ்ரேயஸ் ஐயர் இவங்க எல்லாருமே ஒரு நல்ல நாக் ஆடுவாங்கன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னா அந்த டீம்ல சசாந்த் சிங் பெருசா தேவைப்பட மாட்டாரு. இந்த பர்டிகுலர் மேட்ச் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் கண்டிப்பா கேம் சேஞ்சிங் பிளேயரா இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். மார்க்கஸ் ஸ்டோனிஸும் அஸ்முதுல்லா ஓமர் இவங்க 2 பேர்த்தையுமே இந்த பர்டிகுலர் மேட்ச் நீங்க 80% டீம்ல ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா டூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். இதுல மார்க்கஸ் ஸ்டோனிஸ் நிறைய ஸ்லோ பால் போல் பண்ணுவாரு. அதுல 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்துட்டாரு. பேட்டிங்ல உள்ள வந்து ஒரு 20 ரன் அடிச்சிட்டாலும் கண்டிப்பா பிக் டிஃபரன்ஸ் பிக்கா இருப்பாரு. அஸ்முதுல்லா ஓமர் 1 விக்கெட் பிளஸ் அது இல்லாம பேட்டிங்ல ஒரு 20 ரன் வரைக்கும் நம்ம கண்டிப்பா ஒரு பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சோ மார்க்கஸ் ஸ்டோனிஸ், அஸ்முதுல்லா ஓமர் 2 பேர்த்தையுமே இந்த பர்டிகுலர் மேட்ச் 80% டீம்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கைல் ஜெமிசன் கண்டிப்பா எக்ஸ்பென்சிவா தான் போவாரு. எக்ஸ்பென்சிவா போனாலும் ஒரு விக்கெட் வரைக்கும் நம்ம ஆவரேஜா அவுட் எதிர்பார்க்கலாம். ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா ஒரு 20% டீம்ல மட்டும் நீங்க கைல் ஜெமிசனை ட்ரை பண்ணி பாருங்க. போத் இன்னிங்ஸா இருந்தாலும் ஹர்தீப் சிங் இந்த பர்டிகுலர் மேட்ச் 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ பஞ்சாப் கிங்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க அப்படின்னா யஸ்வந்தர் சகால ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல யஸ்வந்தர் சகால்ட்ட இருந்து ஒரு 2 விக்கெட்டும், அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல இருந்து ஹச் பிராருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 1 to 3 விக்கெட் வரைக்குமே ஹச் பிரார் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பஞ்சாப் கிங்ஸ்ல அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜாஸ் இங்கிலீஷ் 1, மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 2, அஸ்முதுல்லா ஓமர் 3, and then பிரியான்ஸ் ஆரியா 4, and then ஹர்தீப் சிங் 5, நேகல் வதிரா 6, and then ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா யஸ்வந்தர் சகால், செகண்ட் இன்னிங்ஸ்னா ஹச் பிராரை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு 50-50 ஆப்ஷன்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. and then பிரத்சிம்ரன் சிங் சேசிங் அப்படின்னா மட்டும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிஸ்க் எடுக்க தயார் அப்படிங்கிற டீம்ல மட்டும் ஒரு 20% டீம்ல கைல் ஜெமிசனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. and then சசாந்த் சிங், டாப்ல இருக்கக்கூடிய பிரியான் சாரியா, பிரத்சிம்ரன் சிங், ஸ்ரேயஸ் ஐயர் இவங்க 3 பேர்த்தையுமே டிராப் பண்ண தயார் அப்படிங்கிற டீம்ல மட்டும் சசாந்த் சிங்குக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஸ்மால் லீக்ல பிளே பண்ற யூசர் சேஃபா ஒரு டீமை பிக் பண்ணணும் அப்படின்னா விராட் கோலி 1, பிலிப் சால்ட் 2, and then ஜிதேஷ் சர்மா 3, ரொமரியோ செஃபர்ட் 4, ஜார்ஜ் ஹேசல்வுட் 5, and then ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா புவி, செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா யாஸ் தயால் 6, and then பிரியான் சாரியா 7, ஜாஸ் இங்கிலீஷ் 8, ஸ்ரேயஸ் ஐயர் 9, மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 10, அஸ்முதுல்லா ஓமர் 11, ஹர்தீப் சிங் 12, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா யஸ்வந்தர் சகால், ஹச் பிரார், செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா 13, and then 14th ஆப்ஷன்ல நேகல் வதிரா அல்லது டீம் டேவிட். இந்த 14 பிளேயர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி ஸ்மால் லீக் டீம் நீங்க ரெடி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் யார் யாருக்கெல்லாம் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்னு பார்க்கும்போது விராட் கோலியை ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிலிப் சால்ட்டுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. and then ஜிதேஷ் சர்மாவுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன், and then ஜாஸ் ஹேசல்வுட்டுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன், ரொமரியோ செஃபார்டுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா ஒரு 20% டீம்ல குர்னல் பாண்டியாவை ட்ரை பண்ண சொன்னேன். அந்த டீம்ல குர்னல் பாண்டியாவுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. and then பஞ்சாப் கிங்ஸ்ல இருந்து பிரியான்ஸ் ஆரியாவுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன், ஜார்ஜ் இங்கிலீஷ் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் 2மே ட்ரை பண்ணி பார்க்கலாம். and then மார்க்கஸ் ஸ்டோனிஸுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். and then ஹர்தீப் சிங்குக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ இன்னிங்ஸ் வைஸோ நீங்க ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் இந்த பர்டிகுலர் மேட்ச் யாரு கிராண்ட் ஃபினாலேல வின் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் ஐபிஎல் சாம்பியன்ஷிப்பை வாங்க போறாங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.